Taste the Daily. சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் மனநலம் குன்றிய கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் அலட்சியமாக செயல்பட்ட விடியா அரசின் காவல்துறைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கண்டனம். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறித்து புகார் வந்தால் முறையாக விசாரிக்க வேண்டும் என ஸ்டாலின் அரசின் காவல்துறைக்கு தெரியாதா என கேள்வி. பெண்களுக்கு பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு தொடர்ந்து அச்சுறுத்தல் ஏற்படும் நிலையை உருவாக்கிய திமுக அரசு. பெண்களுக்கு எதிரான வழக்குகளை மெத்தன போக்குடன் கையாளும் திமுக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் கடும் கண்டனம். டிசம்பர் 11 கடலூர், மயிலாடுதுறை, நாகை மற்றும் டிசம்பர் 12 செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு. டிசம்பர் 12 சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, அரியலூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சென்னை மயிலாப்பூரில் மழைநீர் வடிகால்வாய் பணியின் போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்த இளைஞர் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்குவாரா ஒப்பந்ததாரர்? திமுக ஆட்சியில் திறமையில்லாத ஒப்பந்ததாரர்களால் ஊழியர்களுக்கு பாதுகாப்பில்லா அவலம். நீலகிரியில் மயக்க மருந்து செலுத்தி ரேடியோ காலர் கருவி பொருத்தும் பணியின் போது மயக்கமடைந்த வரையாடு சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. ஸ்டாலின் திமுக ஆட்சியில் வனத்துறையின் அலட்சியமே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணத் தொகைக்கான டோக்கன் வழங்கப்படாததை கண்டித்து பொதுமக்கள் போராட்டம். ஸ்டாலின் அரசு சொற்ப தொகையை நிவாரணமாக அறிவித்துவிட்டு அதையும் முறையாக வழங்கவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் உயரக மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை கடத்திய மூவர் சிக்கினர். திராவிட மாடல் ஆட்சியில் போதைப் பொருள் புழக்கம் பட்டி தொட்டி எங்கும் பரவியிருப்பதாக மக்கள் வேதனை. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே அடுத்தடுத்த வீடுகளின் பூட்டை உடைத்து 22 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டதால் பரபரப்பு. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் நாள்தோறும் நடக்கும் கொள்ளை சம்பவங்களால் நிம்மதி இழந்து தவிப்பதாக பொதுமக்கள் வேதனை. திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை அருகே மணல் கடத்தலை தட்டி கேட்ட இளைஞரை இரும்பு ராடால் கொடூரமாக தாக்கிய கும்பல். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் மணல் கடத்தலும் தட்டி கேட்பவர்கள் தாக்கப்படுவதும் தொடர்கதையாகும் அவலம். புதுச்சேரியில் ஃபெஞ்சல் புயல் சேத பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்ய வந்த மத்திய குழுவை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. பாதிக்கப்பட்ட பகுதிகளை முறையாக ஆய்வு செய்யவில்லை என பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றச்சாட்டு. மழை வருதுன்னா எங்களை இன்ஃபார்ம் பண்ணீங்களா? ஃபர்ஸ்ட் எதுவும் சொல்ல. சரி, தண்ணி வந்துருச்சு. தண்ணி வந்து போயிருக்க அடிமுடி கட்ட துணியடா கோவை வெள்ளக்கிணறு பகுதியில் தொழில் அதிபர் வீட்டில் மர்ம நபர்கள் திருட முயன்ற சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் காவல்துறையினர் முறையாக ரோந்து பணியில் ஈடுபடாததால் கொள்ளையர்கள் சுதந்திரமாக வலம் வருவதாக மக்கள் வேதனை. சென்னையில் சுமார் 2 லட்சம் பேரிடம் நடத்தப்பட்ட காசநோய் பரிசோதனையில் 12,825 பேருக்கு காசநோய் இருப்பது கண்டறியப்பட்டதாக தகவல். ஸ்டாலின் அரசு காசநோய் ஒழிப்பு பணிகளை தீவிரப்படுத்தாததால் நாளுக்கு நாள் பாதிப்பு அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 8 தமிழக மீனவர்களை வரும் 20ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவு.
எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வரும் நிலையில் நடவடிக்கை எடுக்காமல் மைனாரிட்டி பாஜக அரசும் திராவிட மாடல் அரசும் அமைதி காக்கும் அவலம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் அரசு பேருந்து பழுதாகி நின்றதால் பயணிகளே பேருந்தை தள்ளிச் சென்ற அவலம். திராவிட மாடல் ஆட்சியில் இதுபோன்ற பராமரிப்பில்லாத பேருந்துகள் அடிக்கடி பழுதாகி நடு ரோட்டில் நிற்பதாக மக்கள் வேதனை. சென்னை விமான நிலையத்தில் சுங்க அதிகாரிகளை தாக்கி கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட இலங்கை பயணிகள். விமான நிலையங்கள் மூலம் கடத்தல் அதிகரித்து வரும் நிலையில் சோதனைக்காக தடுத்து நிறுத்திய போது மோதல் ஏற்பட்டதாக தகவல். கடலூர் மாவட்டம் வளையமாதேவியில் NLC நிர்வாகத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் ஆலோசனை கூட்டம். இழப்பீடு கிடைக்காமல் தவிக்கும் விவசாயிகள் NLCக்கு ஆதரவாக இருக்கும் திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு கண்டனம். திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டி அருகே மூடப்பட்டிருந்த ரயில்வே கேட் மீது வேன் மோதி விபத்து. விபத்தில் ரயில்வே கேட் சேதமடைந்ததால் சிக்னல் கிடைக்காமல் நடுவழியில் நிறுத்தப்பட்ட பயணிகள் ரயில். தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி பேரூராட்சியில் அதிகாரிகளை கண்டித்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. 3 ஆண்டுகளாக சாலை அமைத்து தராத ஸ்டாலின் அரசை கண்டித்து மக்கள் ஆவேசம். சென்னையை அடுத்த ஆவடியில் போதிய உபகரணங்கள் இன்றி கழிவுநீரை கைகளால் சுத்தம் செய்த தூய்மை பணியாளர்கள். சமத்துவம், சமூக நீதி என மேடைக்கு மேடை வாய்ப்பந்தல் போடும் ஸ்டாலின் அரசு துப்புரவு பணியாளர்களுக்கு போதிய உபகரணங்களை வழங்காதது ஏன் என மக்கள் கேள்வி. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே கார்த்திகை தீபத் திருநாளை முன்னிட்டு அகல் விளக்குகள் தயாரிக்கும் பணிகள் தீவிரம். விதவிதமான வடிவமைப்புகளில் பல வண்ணங்களில் விற்பனைக்கு தயாராகி வரும் விளக்குகள். ஃபெஞ்சல் புயல் பாதிப்பின் போது கடலில் உயிருக்கு போராடிய கேரள மீனவர்களை மீட்டு கொண்டு வந்த தமிழக மீனவர்களுக்கு குவியும் பாராட்டு. கேரள மீனவர்களின் நாட்டுப்படகு சூறைக்காற்றில் சிக்கி மூழ்கும் பதைக்க வைக்கும் வீடியோ காட்சிகள் வெளியானது. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே அறுந்து கிடந்த உயர் மின்னழுத்த கம்பியை மிதித்ததில் மின்சாரம் தாக்கி விவசாயி பலி. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு மின் கம்பிகளை முறையாக பராமரிக்காததால் இன்னும் எத்தனை உயிர்கள் பலியாகுமோ என மக்கள் வேதனை. ஸ்ரீபெரும்புதூர் அருகே கட்டிட பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் தவறி விழுந்த 6 வயது சிறுவன் பலியான அவலம். பள்ளத்தில் தேங்கியிருந்த மழைநீரில் மூழ்கி உயிரிழந்த பரிதாபம். கொடைக்கானல் மலை கிராமத்தில் கோலாகலமாக நடைபெற்ற வினோத சேத்தாண்டி திருவிழா. ஆயிரக்கணக்கான ஆண்கள் உடல் முழுவதும் சேற்றை பூசிக்கொண்டு கொண்டாட்டம். ராமநாதபுரம் அருகே உள்ள தேர்த்தங்கல் பறவைகள் சரணாலயத்தில் பறவைகள் வரத்து குறைந்தது. போதிய பருவமழை பெய்திருந்தும் உரிய பராமரிப்பு பணி மேற்கொள்ளாததால் வரத்து குறைந்ததாக மக்கள் வேதனை. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜை நாள் வரையிலான ஆன்லைன் முன்பதிவு நிறைவடைந்து விட்டதாக அறிவிப்பு. கடந்த 3 தினங்களில் 2,70,000 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்திருப்பதாக தகவல். டெல்லியை நோக்கி பேரணியாக சென்ற விவசாயிகள் மீது கண்ணீர் புகை குண்டு வீச்சு. விவசாயிகளின் நியாயமான கோரிக்கைகளை செவி கொடுத்து கேட்க மனமில்லாமல் மைனாரிட்டி பாஜக அரசு அராஜகம் செய்வதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. ஹைதராபாத்தில் உள்ள ஹயத் நகரில் 108 ஆம்புலன்ஸ் வாகனத்தை திருடிச் சென்ற மர்ம நபர். சைரனை ஒலிக்கவிட்டபடி 120 கிலோமீட்டர் தூரம் தப்பிச் சென்ற திருடனை தட்டு தடுமாறி பிடித்த காவல்துறையினர்.
குஜராத் மாநிலம் வஸ்திராபூரில் வங்கியில் வைத்துள்ள பிக்சட் டெபாசிட் தொகையில் வரித்தொகை பிடித்தம் செய்யப்பட்டதால் ஆத்திரமடைந்த வாடிக்கையாளர் வங்கி மேலாளரை தாக்கி ரகளையில் ஈடுபட்டதால் பரபரப்பு. சிரியாவில் உள்நாட்டு போர் உச்சம் தொட்டுள்ள நிலையில் அந்நாட்டு அதிபர் ராஜினாமா செய்துள்ளதாக தகவல். சிரியா அதிபர் பஷார் அல் ஆசாத் ராஜினாமா செய்ததுடன் அமைதியான முறையில் அதிகார மாற்றத்திற்கு உத்தரவிட்டுள்ளதாக தகவல். இந்தியாவில் உள்ள 66% தொழிலதிபர்கள் அரசின் சேவையை பெற லஞ்சம் கொடுத்துள்ளதாக அதிர்ச்சி தரும் ஆய்வு முடிவுகள் வெளியாகியுள்ளது. ஊழலை ஒழித்துவிட்டோம் என மைனாரிட்டி பாஜக அரசு கூறி வரும் நிலையில் நாடு முழுவதும் லஞ்சம் ஊழல் தரைவீழ்த்தாடுவதாக ஆய்வின் மூலம் அம்பலம்.